கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 49வது வசனம். நாம் எப்படி மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறோமோ வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக ஒரு மனிதன் பிறக்கும்போதே அந்த குழந்தை முகம் சிதைந்து போய் அழகில்லாமல் பிறந்தது. அது வளர வளர அகோரமாயிடுச்சு. அந்த பையன் யாருமே என்னை விரும்பலையேன்னு சொல்லி ரொம்ப விரக்தி அடைந்து வெளியூருக்கு போக ஆரம்பித்தான். வெளியூருக்கு போனோடனே அங்கே ஒரு முகக்கவசம், அதாவது தோளினால் ஆன ஒரு முகக்கவசத்தை தனக்கு முகத்துக்கு ஏற்றது மாதிரி அது போட ஆரம்பிச்சிட்டான். போட ஆரம்பித்தவுடனே அவனுடைய முகத்தை பார்த்தா அப்படியே ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் போட்டிருக்கிறது தோல் கவசத்தை அணிஞ்சிருக்கிறான். நாளடைவில் சரி இது முகம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறான். சொந்த ஊருக்கு வரும்போது அங்கே எல்லாரும் இவனை பார்த்தோன்னுமே வித்தியாசமான பையனாக இருக்கானே, இவனை பார்த்தோன்னுமே எல்லாம் சில பெண்கள்லாம் விரும்ப ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு பெண்ணை இவனை பார்த்தோன்னே இவனுடைய அழகில் மயங்கி இவனை கல்யாணமே பண்ணிக்கணும்னு நினச்சது. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு என்ன செஞ்சிருச்சு, இவனை கண்டுபிடிச்சிருச்சு. டேய், உன்னுடைய முகக்கவசத்தை கழட்டு, நீ இந்த ஊரில் பிறந்தவன் தானே, நீ கழற்றியா இல்லையா, இல்லைனா நான் இப்போ எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னுச்சு. அவன் என்னடா செய்கிறது, கழட்டினா நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான், அந்த தோளினாலான அந்த முகத்தை கழட்டுனான் பாருங்கள். அப்படியே அவனுடைய முகம் ஒரு மறுரூபம் அடைஞ்ச ஒரு முகம் மாதிரி தெரிஞ்சது. இவனுக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா என் முகம் இவ்வளோ ஒரு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த தோல் முகத்தை போட்டு 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 நாளடைவில் அவனுடைய முகம் ஒரிஜினல் முகமாகவே மாறி போயிடுச்சு. ஒரிஜினல்னால் வேறு முகமாகவே பிறந்த முகமாக இல்லாமல் இவனுடைய முகமே அழகான முகமாக தோற்றம் அடிச்சிருச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தோல் முகத்தையே, ஒரு தோளினாலான முகமூடியே அவன் தினந்தோறும் அணிந்து அதை அப்படியே போட்டிருந்த பொழுதே அவனுடைய முகத்தில் ஒரு மாற்றம் வந்திருந்தால், ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படியாக மோசே சீனாய் மலையிலேருந்து இறங்கி வருகிறார். அவர் 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பார்த்து 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 கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகம் அப்படியே சூரியனை போல பிரகாசித்திருந்ததாம். அதனால் ஜனங்கள் பார்க்கும்போது ஐயோ மோசேயுடைய முகத்தை பார்க்க முடியலையேன்னு சொல்லி மோசே அப்படியே முக்காடு போட்டுக்குவானாம். அந்த மாதிரி மோசே தேவனையே நோக்கி பார்த்திருந்ததுனால அந்த முகத்தின் ஒளியின் பிரகாசம் மோசேயினுடைய முகத்திலே வீசி முகம் பிரகாசமாக இருந்தது. அடுத்தது தானியேலின் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தானியேல் அங்கே அரண்மனையில் இருக்கும்போது அங்கே அந்த ஹாஸ்டல் வார்டன்கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு 10 நாள் தவணை கொடுங்க, நான் உங்கள் வாலிபர்களையும் பாருங்கள், எங்கள் வாலிபர்களின் முகத்தையும் பாருங்கள் அப்படின்னு சோதித்து பார்க்க சொல்கிறான். அப்புறம் 10 டேஸ் கழித்து தானியேலுடைய முகம் பார்த்தா மற்ற வாலிபர்களுடைய முகத்தை காட்டிலும் மிகவும் கலை உள்ளதாக இருந்தது என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் 10 நாளும் தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்து ஜெபித்தான். அப்படியாக மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு பேதுருவையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு அவர் மறுரூப மலைக்கு போனார். போகும்போது அங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்திருந்தது. அவர் பிதாவையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். பிதாவுடைய முகம் அவர் மேலே வீசினதுனால இயேசுடைய முகமும் சூரியனை போல இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 34 நான் பார்க்கும்போது 4-5-6 வசனங்களில் பார்க்கும்போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்களும் நானும் அவரையே தினந்தோறும் பார்ப்போம், நம்முடைய முகமும் பிரகாசமாக இருக்கும். நாம் போகிற இடமெல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த நாள் வாரத்தின் முதல் நாள் அவர்கள் புறப்பட்டு போகிற பிரயாணம், அவருடைய வேலை, வருமானம், தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும், வேலி அடித்து பாதுகாத்துக்கொள்ளும், தேவைகள் எல்லாம் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.